ஹாய் சொந்தங்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் செங்கை ராஜி. நம்மளோட சேனல் செங்கை ராஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நம்மளுக்கு இவ்வளவு குறுகிய காலத்துல 200+ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். நிறைய பேர்கிட்ட சொல்லுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய என்டர்டெயின்மெண்டான வீடியோஸ் நீங்க பார்க்க போறீங்க. இவ்வளவு நாள் ஷார்ட்ஸ் தான் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து ஒரு லாங் வீடியோ பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்வீட்டா ஆரம்பிக்கலான்ட்டு பஸ்போசா கேக் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம செய்ய போற பஸ்போசா கேக்குக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் ரவை, 1 கப் தயிர், சர்க்கரை 1 கப், பால் 1/2 கப், உருக்கின வெண்ணெய் 1/4 கப், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/2 மூடி வந்து வெனிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் சால்ட்டு. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வேணும். மிக்சிங் பவுல் ஒன்று, ஒரு விஸ்க் எடுத்துக்கோங்க. எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ கேக்குக்கான ஒரு மோல்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. உள்ளே வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கேரமலைஸ் பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் சுகர் போட்டு லாஸ்ட்டாக கேரமலைஸ் பண்ணணும். வாங்க. ஒரு பவுலில் நம்ம எடுத்துருக்கிற அந்த 1 கப் ரவையும் கர்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கூடவே இந்த 1 கப் சர்க்கரையை போட்டுக்கணும். அதில் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் சர்க்கரையை மட்டும் மிச்சம் வச்சுருங்க லாஸ்ட்டாக கேரமலைஸ் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த 1/2 கப் பாலை இதில் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, கெட்டி தட்டாமல் பார்த்துக்கணும். இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்க பட்டரை ஆட் பண்ணிக்கணும். இப்போ அந்த 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக எப்போவுமே ஒரு சிட்டிகை சால்ட் ஆட் பண்ணணும். அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சு கொஞ்சம் திக்காகிறதுக்காக விடணும். ஏன்னா ரவை ஆட் பண்ணதுனால கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இப்போ இதை வந்து நம்ம எல்லாமே ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதில் ஒன்றா செட் ஆகி ஒரு டைட்டான பேட்டராக வர்றதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். அதுக்கு நம்ம இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 15 minutes later. ஓகே, 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. நான் இந்த கேப்பில் என்ன பண்ணேன்னா கேக் மோல்டில் பட்டர் தடவிட்டு கொஞ்சம் மைதா டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஊற்றி பண்ணுறதுனால. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த பாத்திரத்தை உள்ளே ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் நான். அந்த மாதிரி கொஞ்சம் சால்ட் போட்டு கல்லுப்பு போட்டு இதை வச்சு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஹீட் பண்ணி வச்சுக்கணும். மீடியமில் ஹீட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் இதை சிம்மில் தான் நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். Bloody sweet, 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 bloody sweet. இந்த பாத்திரம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இந்த மாதிரி ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டோட்டலாக நம்ம மீடியம் சிம்மில் வச்சுட்டு அந்த பேட்டர் அதில் ஊற்றி இதில் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 30 to 40 மினிட்ஸில் நம்மளோட பஸ்போசா கேக் ரெடி ஆகிடும். ஓகே, இப்போது நம்ம அங்கே ஹீட்டும் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குள்ளே நம்ம இந்த கேக் மிக்ஸை எடுத்து
இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எதில் செய்ய போகிறோமோ அதில் போட்டுட்டு ஓகே. இதான் பேட்டர். இதில் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்படி டேப் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே ஹீட் ஆகிட்டு இருக்கு, நல்லா சூடு ஏறிடுச்சு. இந்த அடுப்பு வந்து சிம்லேயே தான் இருக்கணும் உங்களுக்கு. இதை வந்து இதுக்குள்ளார வச்சுக்கலாம். இது ரெடி ஆகிறதுக்கு நம்மளுக்கு 30 to 45 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். ஓகே, 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கேக்கை நம்ம வந்து இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு டூத்பிக் வச்சு ஒரு ஸ்பூனோட பேக் சைடு வச்சு கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டே பார்த்துட்டேன் ஒரு தடவை, நல்லா வந்திருக்கு, ஒட்டலை. இப்போ நம்ம மேலே அந்த சுகர் சிரப் ஊற்றுறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் சுகர் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ஜஸ்ட் நம்ம ஹீட் மட்டும் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சக்கரை கரையிற அளவுக்கு எடுத்தால் போதும். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கேக் நல்லா ஆறிடுச்சு. இந்த சைட்ஸ்லலாம் இந்த கத்தியை வச்சு இப்படி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட் எதில் நீங்கள் இது பண்ண போகிறீங்களோ, டிஸ்பிளே பண்ண போகிறீங்களோ அந்த பிளேட்டை இப்படி கவுத்து சூப்பராக வந்திருக்கு நம்மளோட பஸ்போசா கேக். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க சுகர் சிரப் சொன்ன பார்த்தீங்களா, இதை வந்து லேசாக நம்ம இது மேலே வந்து கோட் பண்ணிக்கணும். இதை நீங்கள் கேரமலாவும் போட்டு பண்ணலாம். கேரமலா போட்டிங்கன்னா இதே கலரில் தான் இருக்கும் கேரமலும். அதனால வெறும் சுகர் சிரப்பே ஓகே தான். எல்லாமே உங்களால தான். அதனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா வந்திருக்கு கேக். ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கேக் வந்து என்னோட 200+ சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக பண்ணதுதான். உங்களுக்கு தான் இதை டெடிகேட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேக் ரொம்ப நல்லா வந்திருந்தது. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வீட்லயும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு உங்களோட ரிவ்யூஸ் என்னன்னு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கேக் கண்டிப்பா என்னோட 200+ சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான். மறுபடியும் நீங்க நிறைய பேர்கிட்ட சொல்லி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நம்ம வீடியோஸ் நிறைய அப்லோட் ஆகிறதுக்கு காத்துட்டு. தேங்க்யூ ஸோ மச்.